ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நெயில்கோன் எப்படி வீட்டில் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது பார்ட் 2 வீடியோ. நீங்கள் பார்ட் 1 வீடியோ பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அதில் தான் நான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். இப்போது இதுக்கு யூஸ் பண்ண போகிற பாத்திரத்தை எல்லாம் காட்டுறேன். நான் இதை வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் 4 ஹோல்ஸ் இருக்குது. இந்த மூடி நமக்கு தேவைப்படாது. தென் இதே அளவில் இன்னொரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு பிளேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு ஹோல் இருக்குது. ஒரு பைப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஹோல் வழியாக அந்த லிக்விட் அந்த பைப்பில் வெளியில் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இது அதே அளவில் இன்னொரு பாத்திரம். இதில் தான் இந்த மூணாவது இந்த பாத்திரத்தில் தான் நம்ம அந்த மிக்சரை வந்துட்டு போட போகிறோம். ஸோ இதை நான் எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்சரை போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணலாம். அப்படியும் ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. இல்லை இதே மாதிரி வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்களே ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அந்த மிக்சரை உள்ளே போட்டுக்கலாம். நான் இந்த பாத்திரத்தோட அகலத்துக்கும் எர்த்துக்கும் தகுந்த மாதிரி அளவாக போட்டிருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரத்துக்கும் தகுந்த மாதிரி சின்ன பாத்திரமாக இருந்ததுன்னா இந்த மிக்சரோட அளவை கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இது கீழே இருக்கும் இந்த பாத்திரம். ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே வந்துட்டு இதை வைக்கணும். இதில் ஒரு பிளேட் இருக்குது, அதில் ஒரு ஹோல் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த பாத்திரத்துக்கு அடியிலையும் நிறையா ஹோல்ஸ் இருக்குது. ஸோ அந்த கீழே இருக்கிற மிக்சர் வந்துட்டு வெந்து கரிஞ்சு போய் அதுலேருந்து நீராவி வெளியில் வரும் இல்லையா, அந்த ஆவி மேலே வரும், அந்த ஹோல்ஸ் வழியாக மேலே வரும். ஸோ அதனால நான் கொஞ்சம் டைட்டாக அந்த ஆவியெல்லாம் வெளியில் வராத மாதிரி டைட்டாக க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம தண்ணி வைக்கணும், பச்சை தண்ணி. அந்த தண்ணி வந்துட்டு நம்ம அடுப்பில் வைக்கும்போது சூடாகிட்டே இருக்கும். அந்த தண்ணியை நம்ம அடிக்கடி மாற்றுற மாதிரி இருக்கும். மாற்றினா தான் நமக்கு நிறைய லிக்விட் கிடைக்கும். ஸோ அந்த தண்ணி குளிர்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு நிறைய லிக்விட் கிடைக்கும். என்ன கான்செப்ட்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த ஆவி மேலே போய் அந்த குளிர்ந்த தண்ணியில் படும்போது நமக்கு அது லிக்விடாக மாறுது. ஸோ நான் வந்துட்டு இண்டக்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன், ஸ்டவ்வில் வைக்கிறதில்ல. இண்டக்ஷனில் யூஸ் பண்ணும்போது என்ன ப்ளஸ்னால், கீழே இருக்கிற அந்த மிக்சர் வந்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு, ஃபுல்லாக எல்லாமே கரிஞ்சு போச்சு, முடிஞ்சுது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இண்டக்ஷன் வந்துட்டு ஆஃப் ஆகும். ஈன்ற ஒரு ஆப்ஷன் வரும். நமக்கு தெரியும், நம்ம சில்வர் பாத்திரம் நார்மலாகவே ஒரு பாத்திரம் வச்சோன்னா அதில் எதுவுமே இல்லைன்னா ஈன்ற ஒரு ஆப்ஷன் வரும் இல்லையா, அந்த மாதிரி இதில் காட்டும். அந்த டைமில் நம்ம அதை கரெக்டாக ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வில் வைக்கும்போது நீங்கள் 15 மினிட்ஸ் வந்துட்டு கரெக்டாக டைம் நோட் பண்ணிவிட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். இதில் அந்த மாதிரி பண்ண தேவையில்லை, அதுவே ஆஃப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. பாருங்கள், இப்போது அந்த புகையெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. நான் கீழே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அந்த செகண்ட் பாத்திரத்துலேருந்து லிக்விட் ரெடி ஆகிட்டு அந்த கீழே வச்சுருக்கிற அந்த ஒயிட் அந்த பாத்திரத்தில் வந்துட்டு விழுகும். ஒரு டப்பா வச்சுருக்கேன் ஒயிட் கலரில், பாருங்கள். அந்த டப்பாவில் வந்துட்டு அந்த லிக்விட்லாம் விழுகும். அது மூலமாக நம்ம லிக்விடை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லிக்விட் நம்ம கலெக்ட் பண்ணி நான் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான எல்லாமே பார்க்கலாம். நான் செல்லோ டேப் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக சின்ன டேப் ரவுண்டாக இருக்குல்ல, அது கூட எடுத்துக்கலாம். தென் செலோஃபேன் ஷீட்ஸ். இந்த ஷீட்ஸ் ஆன்லைனில் கிடைக்குது. விலையெல்லாம் ரொம்ப அதிகம் இல்லை. அதில் நான் கோன்ஸ் வந்துட்டு ரோல் பண்ணி வச்சுருக்கேன். தென் ஒரு பைப்பிங் பேக் எடுத்திருக்கேன். இதுவும் விலை அதிகம் இல்லை, விலை ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கம்மியான பட்ஜெட் இருந்தால் போதும் உங்ககிட்ட. தென் ஒரு வெயிட் மிஷின் எடுத்திருக்கேன். கிச்சன்லாம் நம்ம இன்க்ரீடியன்ஸ் வெயிட் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மிஷின் தான். இந்த மிஷினோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், வேணும்னா வாங்கிக்கோங்க. நான் அமேசானில் வாங்கினேன். தென் ஒரு பிளாக் கலரில் ஒரு டப்பா எடுத்திருக்கேன். நீங்கள் கலர் அந்த மாதிரி ஏதாவது எடுத்திங்கன்னா அதில் கரை பிடிச்சிக்குது, அதனால நான் பிளாக் கலர் எடுத்திருக்கேன். தென் ஒரு பீட்டர், ஒரு ஸ்பேச்சுலா. நீங்கள் ஸ்பூன் கூட யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் மைதா எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூ. தென் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த லிக்விட், இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட்.
இந்த லிக்விடோட கலர் வந்துட்டு ரொம்ப முக்கியம். இப்போ அந்த டப்பாவில் மைதாவை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ லிக்விட் கிடச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு மைதா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த லிக்விடை மைதாவில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதாவை நீங்கள் சலிச்சு எடுத்துட்டிங்கன்னா லம்ஸ் எல்லாம் எதுவுமே வராமல் ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. நான் இதில் 2 kg வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த லிக்விட் ரெடி பண்ணுறதுக்கு 1/2 kg சுகர் எடுத்திருக்கேன். ப்ரூ காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். அது வந்துட்டு 5 rupees பேக் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு 12 பேக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த லிக்விட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட்டோட கலர் இந்த கலர் தான். அண்ட் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது. செக் பண்ணிக்கோங்க. தென் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் கோன் ஃபில் பண்ணுறதுக்காக. பைப்பிங் பேக் அதில் மாட்டிக்கலாம். மாட்டிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போடுறேன். தென் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம். கோன்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பைப்பிங் பேக் இது ரொம்ப விலையெல்லாம் இல்லை, ரொம்ப கம்மி தான். ஆன்லைன்லேயே கிடைக்குது. அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் எங்கே வாங்கினேன்னா அவங்களோட நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு. கோன்ஸ் வந்துட்டு நம்ம ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது கண்டிப்பாக ஒரு நியூ பிஸ்னஸ் ஐடியான்னு தான் சொல்லணும். நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க, பட் ஆன்லைனில் தான் பண்ணுறாங்க. கடையிலலாம் நார்மலான மெஹந்தி கோன்ஸ் மட்டும்தான் கிடைக்குது. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எனக்கு நல்லா போயிட்டுருக்கு. ஸோ கடையிலலாம் கூட நீங்கள் போய் கேட்டு சாம்பிள் கொடுத்து ஆர்டர்ஸ் எடுக்கலாம். இப்போ நான் அந்த மெஷினில் ஆன் பண்ணுறேன். ரெகுலராக எல்லாம் ஆன்லைனில் பண்ணுறவங்க 15 grams கொடுத்துட்ருக்காங்க. நான் 18 grams கொடுக்குறேன். நான் உங்ககிட்ட காமிச்சேன்ல அந்த 3 vessels அதில் வச்சு பண்ணும்போது எனக்கு 2 kgக்கு கிட்டத்தட்ட 800 grams வந்துட்டு எனக்கு அந்த லிக்விட் கிடச்சிருக்கு. 800 ml வந்துட்டு எனக்கு அந்த லிக்விட் கிடச்சிருக்கு. நார்மலாக சின்ன பாத்திரத்தில் பண்ணும்போது எனக்கு 400 ml அந்த மாதிரி தான் கிடச்சிட்டு இருந்தது. 1 லிட்டருக்கு 200 ml தான் கிடைக்கும். பட் நான் இந்த மாதிரி பாத்திரம் வச்சு பண்ணும்போது எனக்கு வந்துட்டு 400 ml ஒரு kg வெல்லம் போட்டால் 400 ml வந்துட்டு எனக்கு லிக்விட் கிடைக்குது. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கோன்ஸை சீல் பண்ணுறேன். ஃபில் பண்ணுறது, சீல் பண்ணுறது, ரோல் பண்ணுறது எல்லாத்துக்குமே யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. நான் அந்த மாதிரி எதுவும் போடல. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் எல்லா கோன்ஸையும் ஃபில் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக இதை நல்ல லாபத்துக்கு சேல் பண்ணலாம். நீங்கள் 25 rupees இதில் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 75 rupees ப்ராஃபிட் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.